ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். இந்த வீடியோவில் இட்லி வந்து எப்படி சாஃப்டாக செய்ய வருது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். ரேஷியோ வந்து ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு மாதிரி ரேஷியோ போடுவீங்க. ஒரு சிலவங்க வந்து 4:1 போடுவீங்க. ஒருத்தங்க வந்து 5 டம்ளர் அரிசிக்கு 1 டம்ளர் உளுந்து போடுவாங்க. ஒரு சிலவங்க 6 டம்ளர் அரிசிக்கு 1 டம்ளர் உளுந்து போடுவாங்க. ஸோ எந்த மாதிரி போட்டாலுமே வந்துட்டு ஒரு சில டிப்ஸ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா இட்லி வந்து ரொம்ப சாஃப்டாகவே இருக்குங்க. அது என்னங்கிறத இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து தெரியும். இந்த வீடியோட கடைசியில் உங்கள் டிப்ஸ் வந்து பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கண்டிப்பாக ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் டிஸ்ப்ளே ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இட்லிக்கு வந்து ஊற வைக்கும் போது அரிசியும் உளுந்தும் தனித்தனியாக ஊற வச்சுக்கணும். உளுந்து கூட கொஞ்சம் வெந்தயம் வந்து ஜாஸ்தியாகவே போட்டுக்கோங்க. உளுந்து வந்து ஊற வைக்கும் போது ஃப்ரிட்ஜில் 1 hour வச்சுக்கோங்க. இல்லாட்டி ஐஸ் வாட்டர் வந்து செப்பரேட்டாக ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுக்கோங்க. ஸோ உளுந்து அரைக்கும் போது ஃபஸ்ட்டு வந்து கல்லில் உளுந்தை வந்து ஒரு சுற்று ஓட விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து தண்ணி ஊற்றணும். அப்போ தான் வந்து கிரைண்டர் வந்து சூடாகாது. இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிங்கனாலே வந்து இட்லி வந்து ரொம்ப சாஃப்டாகவும் ப்ளஃபியாகவும் வரும். ஃப்ரிட்ஜில் வச்சுருக்க தண்ணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து ஆட் பண்ணாலே வந்து உளுந்து வந்து நல்லா பொதுன்னு வரும். இட்லிக்கு வந்து மெயினே வந்து அந்த உளுந்து தான். ஸோ அந்த உளுந்து கூட வந்து இந்த சோயா இருக்கு இல்லைங்களா, வெள்ளை சோயா, இதை வந்து நம்ம சோக் பண்ணி அந்த தோலை வந்து பீல் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த ஆமணக்கு விதை இருக்குங்களா, ஸோ இதையுமே வந்துட்டு நம்ம வந்து நல்லா உடச்சி அந்த மேலே இருக்க தோல் பாட்டை வந்து எடுத்துகிட்டு உள்ளே இருக்க பருப்பை வந்து உளுந்து கூட வந்து போட்டு அரைக்கும் போது இட்லி வந்து ரொம்ப சாஃப்டாகவே இருக்குங்க. இல்லை நீங்கள் வந்து அரைச்சி முடிச்சிட்டிங்க, இது ரெண்டுமே பண்ணுறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருந்தது அப்படின்னு சொன்னீங்கன்னா, அரைச்சி முடித்து கலக்கும்போது ஒரு ஸ்பூன் வந்து விளக்கெண்ணெய் இருக்குது இல்லைங்களா, ஸோ அந்த ஆமணக்கு விதை செய்கிற எண்ணெய் தான் இந்த விளக்கெண்ணெய். ஸோ அதை வந்து ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டிங்கனாலுமே கூட இட்லி ஊற்றும் போது இட்லி வந்து ரொம்ப நல்லா சாஃப்டாகவே இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நல்லாவே வந்து சுவையான சூப்பரான இட்லி வந்து நம்ம வீட்டிலேயே செஞ்சிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஜவ்வரிசி. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் உளுந்தில் வந்து என்னென்ன ஐட்டம்ஸ் ஆட் பண்ணால் சாஃப்டாக இருக்கலாம்னு சொன்னேன். இது எல்லாமே ஆட் பண்ணுமான்னு கேட்டால் இல்லைங்க, ஏதோ ஒன்று வந்து செஞ்சிங்கனாலே போதும். ஸோ இந்த ஜவ்வரிசியும் வந்துட்டு அரிசி ஆட் பண்ணும் போது நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஒரு குழம்பு கரண்டியில் ஒரு அரை கரண்டி போட்டுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டே வந்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சா போதும். இதே மாதிரி அவளும் வந்துட்டு ஒரு 1/4 மணி நேரம் ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி அந்த ஜவ்வரிசியோ இல்லை அவளோ ஏதோ ஒன்று வந்து நீங்கள் ஊற வச்சுட்டு அரிசி அரைக்கும் போது அது கூடவே வந்து போட்டு அரைச்சிங்கனாலுமே வந்துட்டு அது ஃபர்மெண்ட் ஆகி நம்ம இட்லி ஊற்றும் போது ரொம்ப சாஃப்டாகவும் ப்ளஃபியாகவும் வரும். ஸோ இதில் இந்த 4 டிப்ஸ் சொன்னேன் இல்லைங்களா, ஸோ இதில் ஏதோ ஒன்று வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது ஈஸியாக வீட்டில் அவைலபிளாக இருக்குது, எது உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கோ அதை வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இட்லி ஊற்றும் போதும் சில டிப்ஸ் வந்து இருக்குங்க. ஸோ இட்லி பாத்திரம் வந்து நல்லா கொதித்து ஆவி மேலே வரும்போது தான் வந்து இட்லி வந்து ஊற்றணும். அப்போ தான் அந்த இட்லி வந்து நல்லா பொங்கி மேலே பஃப் மாதிரி வரும். ஸோ இல்லாட்டி வந்து இட்லி வந்து அமுங்கி போய் தான் இருக்கும். அதே மாதிரி தண்ணியோட ரேஷியோவும் வந்து ரொம்ப லூஸாகவும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் இட்லி பதத்துக்கு நீங்கள் கலந்து வச்சிங்கன்னா தான் இட்லி வந்து சாஃப்டாகவே இருக்கும். ஸோ இதே மாதிரி தான் வெள்ளை இட்லி, மில்லட் இட்லி, வெஜிடபிள் இட்லி எல்லாத்துக்குமே வந்து சேம் டிப்ஸ் தாங்க. ஸோ இந்த டிப்ஸ் எல்லாருக்குமே வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நம்ம கடையில் வாங்குகிறோம் இல்லைங்களா மாவு, ஸோ அதுக்குமே ஒரு சூப்பர் டிப் ஒன்று இருக்குங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கடையில் வாங்குகிற மாவு வந்து தோசைக்கு தான் சரியாக இருக்கும், இட்லிக்கு சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அது கிடையவே கிடையாதுங்க. ஸோ வந்து அந்த வாங்கிட்டு வந்த மாவை வந்து ஒரு பாத்திரத்தில் கொட்டிட்டு ஒரு ஸ்பூன் வந்து தேங்காய் எண்ணெய் இருக்கு இல்லைங்களா, அதை நல்லா போட்டு ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் ஊறினதுக்கப்புறம் இட்லி ஊற்றி பாருங்களேன், இட்லி வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க. இந்த டிப்ஸ் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.